குருவே சரணம், நின் அருளே சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம், குரு பத்னி தாயே சரணம், அம்மாவே சரணம். வான்மீகு போன்ற நல்ல வழுவிழா பெரியோர் காத்த ஆன்மீக பாதை தன்னில் ஐயனின் அகமும் செல்ல தானென்ற உணர்வை விட்டே தன் வாழ்வை உயர்த்திக் கொள்ள பான்மைசேர் சித்தர் வாழ்வை சிந்தித்தே வருவதானார். சித்தர்கள் பாடலெல்லாம் சிறந்ததோர் செல்வமென்று நத்தியே அதனை கற்று நாளுமே அக்கருத்தை சித்தத்தில் தேக்கி வைத்து சிந்தனை செய்வதானார். மெத்தவும் பக்குவத்தை மேன்மையாய் அதிலே பெற்றார். ஓய்வான வேளையெல்லாம் ஒதுங்கியே தவம் இயற்றும் தோய்வினை தொடர்ந்து கண்டார். தொய்வினை வாழ்வில் விட்டார். வாய்மொழியெல்லாம் தூய வழி மொழியாக அங்கே தோய்வுறு சீடர்தாமும் தொடர்ந்தவர் பக்கம் வந்தார். பேச்செல்லாம் அறம் மணக்கும் பேரொளி நிலையை பெற்றார். கூச்சலை கூத்தாட்டத்தை கூண்டோடு அவர் மறுத்தே ஆசிரமம் ஒன்றை தான் அமைத்திட எண்ணலானார். பேச்சின்றி சீடரெல்லாம் பேரன்பாய் அதை அமைத்தார். நான்கான சென்றதிலே அமைந்த அந்த நல்லன்பு ஆசிரமம் விளங்கிற்றம்மா. பாங்கான ஞானகுரு வேதாந்தத்தை பகரும் நற்பெயராக்கிக் கொண்ட அந்த நீங்காத நினைவான நிலையந்தன்னை நிர்மாணம் செய்திட்ட இந்நாளைக்குள் ஓங்கார நிலை சொன்ன குருவும் சென்றார். உள்ளத்தில் நம் ஐயன் வருந்தலானார். அப்பா நினையன்று எங்கும் அணைப்பாரில்லையே, அந்தோ நின்னையன்று எங்கும் அருள்வாரில்லையே. எப்பால் அவர்க்கும் நினையன்று இறைமை இல்லையே, எனக்கும் நின்மேலன்றி உலகில் இச்சையில்லையே.